எழுதுங்க பிள்ளைகளா. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தானே எழுத போறீங்க. மனசுல இருக்கிற அழகான விஷயங்களை எழுதுங்க. மனுக்கு யாருக்கு எழுதுறீங்க? சரோஜா டீச்சர். சரோஜா இருக்கா? ஷா. விஜிதா யாருக்கு எழுதுறீங்க? சரோஜாக்கு. சரோஜாவுக்கு. நீங்க யாருக்கு எழுதுறீங்க? சொல்ல முடியாதா? ஆஹா. மகன் யாருக்கு எழுதுறீங்க? சரோஜாக்கு. அட சரோஜாவுக்கா? ஷா. சரோஜாவுக்கு இந்த முறை நிறைய கடிதங்கள் கிடைக்கும் போல. ஆனா அந்த கடிதங்கள் வராது டீச்சர். ஏமா? எங்களுக்கு தான் அட்ரஸ் இல்லையே. ஏண்டா தங்கம்? தெரியல. நாங்கள் அயத்துல தானே. எங்களுக்கு அட்ரஸ் இல்ல. அன்புள்ள சரோஜாவுக்கு நனவான கனவு, அழகான வாழ்வு. පුණාගල නවෝදයාගම නිවාස ව්‍යාපෘතියේ ප්‍රතිලාභීන් 50 දෙනෙක් වගේ ඔබ දන්නවා. නිවාස අහිමිවන් අතර ඒ නිවාස 50 250කට ආසන්න පිරිසක් අපේ ආදරණීය මලේගම් ජනතාව වාසය කළා. ඔවුන්ට තමයි අපි ගරු අමාත්‍යතුමා සඳහන් කළ විදිහට ජීවිතයක්, නිවසක්, ලිපිනයක් ලබා දෙන්නේ. ඔවුන් කිසියම් ආකාරයක අද දවසේ මේ සංකේතාත්මක සටහනක් කරන්නේ ජාතික ආදර්ශයක් ජනගත කරන දිනයක. ඒ සමගින්ම අපි බලාපොරොත්තු වෙන මේ වේදිකාවේම ගරු ජනාධිපතිතුමන්ගේ ප්‍රධානත්වයෙන් ඉන්දියානු නිවාස 4000 වැඩසටහන යත්තේ බදුල්ල දිස්ත්‍රික්කයේ ඉදිකරන ලද නිවාසවල පදිංචි ප්‍රතිලාභීන් 163 දෙනෙකු සඳහා සින්නක්කර ඔප ප්‍රදානය කිරීමත් සංකේතාත්මකව එතුමන් වෙතින් සිදු කරන්නට. ඒ නිසා මා ඊටම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා අමාත්‍ය සමන්ත විද්‍යාරත්න මැතිතුමන්ට, ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකරන් මැතිතුමන්ට, ගරු සරෝජා සාවිත්‍රී පෝල් රාජ් මහත්මියට, වෛද්‍ය එච්.එම්. සුසිල් රණසිංහ මහතාට, ඒකම ඌව පළාත් ඒ ගරු අමාත්‍යවරුන් සමගින් ඌව පළාත් ආණ්ඩුකාර ගරු කපිල ජයසේකර මැතිතුමන් සහ වැවිලි සහ ප්‍රජා යර්තන පහසුකම් නියෝජ්‍ය අමාත්‍ය ගරු සුන්දරලිංගම් ප්‍රදීප් මැතිතුමන්ටත්, වැඩබලන ඉන්දියා මහ කොමසාරිස් ශ්‍රී මෛත්‍රී කුල්කර්ණි මහතාටත් ගරු ජනාධිපතිතුමන් සමග වේදිකාවට පිවිසෙන ලෙසට අපේ තීබ සඳහන් කරයි. මේ ගරු ජනාධිපතිතුමන් අතින් මේ අවස්ථාවේ හිමිකම් පත් සහ හිමිකම් ඔප්පු පිරිනැමෙන්නේ කවර ආදරණීය ජනතාවකටද කියා. ඒකම වැවිලි සහ ප්‍රජා යටතල පහසුකම් අමාත්‍යාංශයේ ගරු ලේකම් ගුණදාස් සමරසිංහ මහතාටත් වේදිකාවට පිවිසෙන්නට ආරාධනය කරනවා. அடுத்ததாக கௌரவ ஜனாதிபதி மற்றும் அதிதிகளின் கையினால் நவோதயபுரம் வீட்டு திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு வீட்டு விபர கோப்புகளை கையளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் உத்தியோகபூர்வமாக 10 பயனாளிகளுக்கான வீட்டு கோப்புகளை இப்பொழுது நாங்கள் பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் ஜனாதிபதி கையிலே முதலாவதாக தனது சொந்த விலாசத்திற்கான வீட்டு உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது திரு சிவபாலன் ஜெகனேஸ்வரன் அவர்களை. அவரை தொடர்ந்து உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக திரு வெத்தலிங்கம் சிவகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு சண்முகபதி சிவநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருமதி ராஜேந்திரன் தர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பூனாகலை பிரதேசத்தில் 50 வீடுகளை வீட்டு உரிமையாளர்களுக்கு நவோதயபுரம் வீட்டு திட்டத்தினூடாக நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம். அரசாங்கத்தின் பூரண ஒத்துழைப்போடும்
இராணுவத்தினருடைய பங்களிப்போடும் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வீடுகளுக்கான உரிமையாளர்களை இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள் இந்த மேடையில். அவரை தொடர்ந்து திரு வீரன் ஜெகநாதன் தனக்கான வீட்டு உரிமத்தை பெற்றுக்கொள்வதற்காக அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருமதி கதிரவேல் கனகசுந்தரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தனது வீட்டு விபர கோப்பை பெற்றுக்கொள்வதற்காக திரு மாரியப்பன் சுந்தரேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு வேதை கவித்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தனது வீட்டு விபர கோப்பை பெற்றுக்கொள்வதற்காக. அடுத்ததாக திரு ராமன் கோவிந்தசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு மாதவன் மோகன்ராஜ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளது. அந்த பயனாளிகளுக்கான பெயர் இப்பொழுது நான் வாசிப்பேன். அவர்கள் உடனடியாக வந்து தங்களுக்கான உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் திரு சின்னையா சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருமதி வேலு சுசிலா தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு கோவிந்தசாமி சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்தும் தனது வீட்டு காணி உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக திரு ஜி சத்தியமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு நவயோகராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய கரகோஷத்தையும் அவர்களுக்கு வழங்குகள். உற்சாகமாக சந்தோஷமாக அவர்களுக்கான உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக திருமதி ஆர் சிவரஞ்சனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருமதி எஸ் பரமேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமது காணி உறுதி பத்திரங்களை எமது பயனாளிகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திருமதி ஏ பஞ்சவர்ணகிளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு எஸ் கலைச்செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏனைய பயனாளிகளுக்கான உறுதி பத்திரங்களும் இந்த நிகழ்வில் வழங்கப்பட உள்ளது என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திருமதி எம் இதயராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தனது காணி உறுதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக.
ஜனாதிபதி அவர்களுடைய கையில் நவோதயபுரம் வீட்டு திட்டத்தினுடைய மற்றொரு பயனாளி தனக்கான வீட்டு விபரக்கோவை பெற்றுக்கொள்ளப் போகின்றார். திரு சண்குபதி சிவநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். හිමිකම් ඔප්පු සහ නිවෙස් හිමිකම පවරා ගැනීමෙන් පස්සේ මේ ජාතික කටයුත්තට ජනාධිපතිතුමන්ගේ රජයේ සහ විශේෂ අමාත්‍යතුමන්ගේ මගකීම ඔස්සේ ඒ සඳහා ශ්‍රමය වැය කරනු ලැබුවේ ශ්‍රී ලංකා යුද හමුදාවේ ඉංජිනේරු සේවා බලකාය. ඒ නිසා මේ මොහොතේ ඒ සංකේතවත් කරමින් අපේ රටේ ආරක්ෂක අංශ මේ රට ගොඩනගන්න දක්වන්නා වූ අනුපම දායකත්වයට අපේ කෘතවේදීත්වය පුද කරන්නට ශ්‍රී ලංකා යුද හමුදාපතිතුමන් වෙත ලුතිනන්ට් ජෙනරාල් නිලන්ත ප්‍රේමරත්න වෙත ජනාධිපතිතුමන් විසින් නිවාස ව්‍යාපෘති ඉදිකිරීම වෙනුවෙන් සමරු තිලිනයක් පිළිගන්වන මොහොතයි දැන්. දිට්වා සුලිකුණාටුවා බියස මේ රටේ සාමාන්‍ය වැසියන්ට සහන සේවා කණ්ඩායම් වලට ළඟා විය නොහැකි දිශානතීන් කරා ගමනාන්තයන් කරා ඔවුන්ට ජීවිතය ලබා දෙන්නට විපත්පත් ජනතාවට මහා මෙහෙවරක නිර්තුනේ ආරක්ෂක අංශ ත්‍රිවිධ හමුදාව පොලිසිය සිවිල් ආරක්ෂක බලකාය ඒ වගත් මතක් කරමින් තමයි මේ නවෝදයාපුර නිවාස ව්‍යාපෘතියට ඉංජිනේරු බලකාය දැක් වූ දායකත්වයට ජනාධිපතිතුමන් සංකේතාත්මක පිළිගැනීම කරනු ලබන්නේ. දැන් මෙය අවස්ථාවක් කරගන්නවා අපි මේ මහ පොළොවේ ඇත්තක් වුණේ මලේගම් ප්‍රජාවගේ මුතුන් මිත්තන්ගේ පටන් පරම්පරා ගණනාවක් තිස්සේ ඔවුන් දැල්වූ ප්‍රාර්ථනාවක්.